ப்ரீவியஸ் இயர் நீட்ல கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். சரி, ஜேஇல டைமென்ஷன்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அது எப்படி சால்வ் பண்றதுன்னு இந்த பார்க்கலாம். ஜேஇ 2025 மெயின் அதுல கேட்ட கேள்விதான், ஜனவரி 1st செஷன்ல கேட்டிருக்காங்க. இதுல வந்து பி அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டுனும் மியூ நாட் அப்படின்றத பெர்மியபிலிட்டி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கிறோம். காந்த புலம்ன்றத மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் தமிழ்ல. பெர்மியபிலிட்டி அப்படின்றத காந்த விசை கோடுகளின் உட்புகு திறன் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபார்முலா பாருங்க. பி நீங்க தனியா கண்டுபிடிக்கணும். பி தனியா கண்டுபிடிக்கிறதா ஃபார்முலா என்ன? பி இஸ் ஈக்குவல் டு நீங்க ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் இப்படி வச்சுக்கலாம். அதுல இருந்து பி நீங்க கண்டுபிடிக்கணும்னா எஃப் பை ஐஎல் போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் மியூ நாட்ன்றத பைட்ஸாவர்ட் லால இருந்து எடுத்து எழுதலாம். இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா இருக்கு. அதனால கொடுத்துருக்க ஃபார்முலாவை டைரக்டா எந்த ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டுமே இருக்கு ஒரே ஃபார்முலால அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளா பாத்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ இந்த ஃபார்முலால இருக்கு. சரிங்களா? சோ பி பை மியூ நாட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. பி பை மியூ நாட் கீழே கொண்டு வந்துட்டேன். ரிமைனிங் என்ஐ இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த என்ன்றது என்னது? என் அப்படின்னா நம்பர் டென்சிட்டி, நம்பர் பை லென்த். நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது, லென்த் மட்டும் எல் இன்வெர்ஸ் போட்டுக்கலாம். ஐன்றது கரண்ட்டுக்கு ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஆம்பியர், இதுதான் டைமென்ஷன். சரிங்களா? அப்போ என் அப்படின்றதுக்கு எல் இன்வெர்ஸ், ஐக்கு ஆம்பியர். இதுதான் பி பை மியூ நாட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ரைட்டாவே ஆப்ஷன் பி பாருங்க, எல் இன்வெர்ஸ் ஏ அப்படின்னு கிடைச்சிச்சு. சோ இதெல்லாம் நீங்க போட்டு பார்க்க கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஃபார்முலா, ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் நீங்க டைமென்ஷன் எழுதுனீங்கன்னா அப்படி ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிருக்கீங்க. இதான் ஜேஇ மெயின்ல 2025ல கேட்ட 2024 ஜேஇ மெயின்ல கேட்ட கேள்வி. அடுத்ததான் பார்க்க போறோம். இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேஷனரி வேவ், ஸ்டேஷனரி வேவோட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. 2a sin 2 pi n t by lambda cos 2 pi x by lambda அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேவோட ஈக்குவேஷன். சரிங்களா? நமக்கு ஜெனரலா என்ன தெரியும்னா y is equal to a sin omega t cos kx இந்த ஃபார்மட்ல தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஒமேகா டீன்றதுதான் இது ஃபுல்லாவே. சரிங்களா? அப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு 2 pi t by lambda போட்டுக்கலாம். இது kx நீங்க எழுதணும் இல்லையா? kx எழுதுறது என்ன இருக்கு? kx equal to 2 pi x by lambda இப்படி இருக்கு. இதுல t நீங்க கேன்சல் பண்ணிருங்க. 2 pi n இருக்கா? 2 pi n t 2 pi n t t அடிச்சிட்டீங்கன்னா ஒமேகாவோட வேல்யூ தான் 2 pi n by lambda. இப்போ இந்த 2 பைக்கு நம்ம டைமென்ஷன் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அதனால ஒமேகாவோட இது டைமென்ஷன் ஃபார்முலா LT பவர் -1. சரி, T பவர் -1. ஒமேகாவோடது T பவர் -1. 2 பைக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப இதுதான் ஒமேகா ஈக்குவல் டு n பை லாம்டா. n பை லாம்டாவுக்கும் T பவர் -1 தான் டைமென்ஷன் ஃபார்முலா. கொஸ்டின்ல பாருங்க, பார்த்த உடனே உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. n பை லாம்டா. சரிங்களா? n பை லாம்டா டைமென்ஷன் கிடைக்குது, T பவர் -1 கிடைக்குது. அப்படியே கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்கலாம். which of the following is not correct ன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு வர வேண்டியது ஒமேகா that is n by lambda equal T inverse. n by lambda is T inverse வரணும். ஆனா கொஸ்டின்ல T தான் கொடுத்திருக்காங்க, இன்வெர்ஸ் இல்ல. அதனால நாட் கரெக்ட்க்கு இந்த ஆப்ஷன் நீங்க டைரக்டா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இல்ல சார் நாங்க ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா டைம் கம்மியா இருக்கும், டைம்க்கு செய்ய முடியாது. அப்படின்னா நீங்க ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்கணும். NT அப்படின்னா என்ன? இந்த ஃபார்முலாவை n into t க்கு நீங்க மாத்திக்கீங்க. NT மட்டும் வச்சிட்டீங்கன்னா எல்லாம் அங்கிட்டு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? இப்போ n ஒமேகா t equal to 2 pi n t by lambda. சரிங்களா? இப்போ இத nt க்கு மட்டும் மாத்திடுங்க. இந்த ஃபார்முலாவை nt க்கு மாத்துங்க. nt னா டைமென்ஷன் L வருதான்னு செக் பண்ணணும். nt equal to omega t lambda மல்டிபிள். ஒமேகாவோட ஃபார்முலா என்ன? ஒமேகானா t இன்வெர்ஸ்.
டீக்கு டைமென்ஷன் ஃபார்முலா டி, லாம்டாவுக்கு லென்த் தான், வேவ் லென்த், அதனால எல். சோ இது ரெண்டு கேன்சல் ஆயிருது, எல் அப்படின்னு டைமென்ஷன் ஃபார்முலா கிடைக்குது. அப்ப என்டிக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எல் அப்படின்னு கிடைக்குதா? என்டிக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எல். அப்ப இது கரெக்ட் தான், இது கரெக்ட். ஆனா கொஸ்டின்ல கரெக்ட் எதுவும் கேட்கல, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அதனால இதை நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்க்கு டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்னா எல், இதுவும் கரெக்ட் தான். எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை நீங்க இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்கு நீங்க ஃபார்முலா மாத்துனீங்கன்னா வேவ் நம்பர், அதுல வந்து எக்ஸோட ஃபார்முலா லென்த்ன்றதுனால எல்னே போட்டுடலாம். அப்புறம் எண்ணுக்கு இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எண்ணுக்கு பார்த்துவோமா? இப்போ nt ஈக்குவல் டு எல்னு கிடைக்குது. சரிங்களா? இதுக்கு முந்தின ஃபார்முலா செஞ்சிருக்கோம்ல, nt ஈக்குவல் டு எல். எண் மட்டும் தான் வேணும் இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல, எண் மட்டும் வேணும்னா எல் பை டின்னு வந்துருது. அப்போ எல்டி இன்வெர்ஸ் கிடைக்குது. எல்டி இன்வெர்ஸ் கரெக்ட், அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ எல்லாமே கரெக்ட். இது சரியா வரல, இதுதான் நாட் கரெக்ட். நாட் கரெக்ட் கேட்டதுனால ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இதுல ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.